அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சட்னி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி சட்னியை சாப்பிட்டு போர் அடிச்ச நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி நல்ல ஒரு சேஞ்சாக இருக்கும். நம்ம நார்மலாக க்ரீன் சட்னி வீட்டில் அரைச்சி நம்ம சாப்பிட்ருவோம், புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வச்சு. பட் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ணுறது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், அதோடய கலர் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சட்னியை எப்படி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கான இந்த ஒரே ஒரு க்ரீன் சட்னியை வச்சு 2 விதமான சட்னியை நம்ம இதிலேருந்தே நம்ம மேட் பண்ணலாம். இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நார்த் இந்தியாவில் இந்த சட்னி ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 2 கப்பு கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு புதினா, நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் புதினாவை விட. அப்போ தான் இந்த சட்னியோட அவுட்புட் க்ரீனாக செமையாக வரும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது எல்லாம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். அது கூடவே இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லெமனை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்டே சாட் மசாலா இருந்தால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இது போட்டிருக்கேன், இது ஸ்கிப் ஆகிடுச்சு இந்த வீடியோவில். ஓகே, பேசிக் க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இட்லி, சப்பாத்தி, தோசைக்கு சாப்பிட்லாம், நல்லதாக இருக்கும். சமோசா, கட்லெட் அதுக்கும் சாப்பிட்லாம். இப்போ இந்த பேசிக் க்ரீன் சட்னியை வச்சு மற்ற 2 சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னியை இந்த பவுலில் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும், அது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது செக் பண்ணிக்கிங்க சால்ட்டு, லெமன் ஜூஸ் இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்களா இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவோம்ல க்ரீன் சட்னி, அந்த கலரில் இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி அண்டு 2 டேபிள் ஸ்பூன் மைனோஸ், அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் குவான்டிட்டியாக இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மைனோஸ் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஈஸியாக அவைலபிள் ஆகுது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். நம்ம இது தண்ணி விடாது, ஏன்னா இது ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இந்த மைனோஸில். அதனால தான் கேட்டரிங் சர்வீஸ், ரெஸ்டாரண்ட்டில் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 வித சட்னியும் 3 வித டேஸ்ட்டில் இருக்குங்க. எனக்கு இதில் பிடிச்சது இந்த மைனோஸ் சட்னி தான். இது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செம்ம ரிச்சாக இருந்துச்சு. இந்த சட்னி செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்களா, ஜஸ்ட் 3 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக அந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். நீங்களும் அந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.